ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளியர் வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி vlog கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கதைகள் பேசிக்கிட்டே அப்படியே வீடியோவும் பார்த்துக்கலாம். ஸோ காலையில் 3:45 3:45க்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா 4:15 ஃப்ரெஷ் ஆகிட்டு 4:30க்கு விளக்கேற்றிடுவேங்க. காலையில் நிலைவாசல் விளக்கு, பிரபஞ்ச விளக்கு, அதாவது இது ரெண்டும் தான் நான் பிரம்ம முகூர்த்த விளக்காக ஏற்றிட்டுருக்கேன். பிரபஞ்சத்துக்கு காட்ட வேண்டிய அந்த ஐமுக விளக்கை ஏற்றி நம்ம ஆகாயத்தை பார்த்து காட்டிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் விளக்கேற்றி நம்ம குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜா ரூமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம். இத்தனை விளக்கு ஏற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 நிலைவாசல் விளக்கு மட்டும் கூட ஏற்றிட்டு நம்ம எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு நம்மளோட வேலைகளை பார்க்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை தினமுமே ஏற்றணுமா, இல்லை 21 நாளா 48 நாளா அப்படின்னா இந்த மாதிரி கணக்கை நான் வச்சுக்கவே மாட்டேன். எப்போவுமே 21 நாள் 48 நாள் அப்படின்னு கண்டினியூவாக ஏற்றுறது அப்படிங்கிறது செய்வோம் கட்டாயத்தில் நம்ம வேண்டுதலுக்காக. ஆனால் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? 48 நாள் ஏற்றிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கேப் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 21 நாள் 48 நாள் அப்படிங்கிறது கடவுள் கூட நம்ம டீலிங் வச்சுக்கிற மாதிரி இல்லை இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம 3:45க்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறத மனசை நம்ம பழக்கிக்கணும். ஏன்னா இந்த 21 நாள் 48 நாளுங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான். கட்டாயமாக 48 நாள் ஏற்றணும் அப்படின்னு பழகிட்டோன்னா அதே பழக்கம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க பெரியவங்க. அப்படி அரை மண்டலம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோங்க? முடிஞ்சிச்சு அப்படின்னா வேண்டுதல் நிறைவேறுச்சா அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு அதையும் குவிட் பண்ணிடுறோம். வேண்டுதல் நிறைவேறலைனாலும் இத்தனை நாள் வேண்டியும் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு அப்பவும் அந்த பழக்கத்தை விட்டுடுறோம். அதனால் அந்த மாதிரி வச்சுக்காமல் தினமுமே நம்ம 3:45க்கு எந்திரிச்சு விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும், அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் ஒர்க்குக்கு வரணும் அப்படிங்கிற ஹேபிட்டை பழக்கிக்கணும். நம்ம மனசை அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்திக்கணும். அப்போது அது ஈஸியாகிடும். இது முடியுமா, சாத்தியமா அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கண்டினியூஸாக எந்திரிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டுருங்க. ஒரு 5:30 இல்லை எப்படி உங்களுக்கு டைமோ அந்த டைமுக்கு எந்திரிங்க. அப்போ அந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லீவ் எடுத்த மாதிரி. ஸோ ஃப்ரீ ஆகிடுவீங்க. 3ஆவது நாள் நமக்கே கில்ட்டியாக ஃபீல் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த டைமுக்கு எந்திரிச்சிருவோம். கடன்னு சாமி கும்பிட்றது விளக்கேற்றுறதுன்னு செய்ய ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி இடையில நம்ம ஏதாவது ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் பிரேக் எடுத்து செய்கிறதுல தப்பு கிடையாது. இது நம்ம மனசுக்காக நம்ம செய்கிறது இல்லையா? அதனால் இதை கட்டாயப்படுத்திக்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இது ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதை ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு பார்த்திங்கன்னா 3:45க்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா முன்னத்து நாளே நான் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுடுவேன். விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி எண்ணெய், மேட்ச் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ரெடியாக வச்சுக்குவேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு என்ன ட்ரெஸ் வியர் பண்ணணும், அதே மாதிரி டவல்லேருந்து எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ எந்திரிச்சதுமே கடன்னு வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்படி தான் நான் டைம் மேனேஜ் பண்ணிக்குவேன். நல்லா இருக்குங்க. பழகிட்டோம் அப்படின்னா கடன்னு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை நடக்கிறப்போ நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். புதுசில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால உங்களுக்கு டைம் பத்தாத மாதிரி தெரியுது. ஸோ இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. ஓகே, தினமுமே சாமி கும்பிட்டோம். ஓகே, பாடல் பாராயணம் பண்ணுறோமா சாமிக்கு? நல்லது. ஆனால் நமக்கும் கொஞ்சம் ஹெல்த் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம பாடல் பாராயணம் பண்ணுறோம் இல்லையா? அதை ஒரு சிறப்பான 2 நாட்கள் வச்சுக்கிட்டு மீதி நாட்களில் நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உட்காந்துக்கிட்டே மெடிடேஷனில் உட்காந்துக்கிட்டு கூட நம்ம செய்யலாம். மெடிடேஷன் அந்த பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு நம்ம நல்லா ப்ரீத்தை டீப்பாக இழுத்து மெல்ல ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரியும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பண்ணலாம். அப்புறம் சிறப்பான நாட்களில்
நம்ம ஏதாவது பாடல் வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். மீதி நாட்களில் ஈவினிங் விளக்கேற்றுறோம் இல்லையா, அந்த டைமில் கூட நம்ம வந்து பாடல் பாராயணம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, சில எக்ஸசைஸ் பண்ணோம், எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபேமிலிக்கு வரணும் இல்லையா, அப்போது அதுலேயும் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற சமையல் ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நல்லதை கொடுக்கணும். அதுலேயும் கவனம் இருக்கணும். அதுக்கும் வந்து நைட்டே வந்து நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் கூட, ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா மொபைலை எடுக்காதீங்க. நம்ம வந்து நம்மளோட ஆசைகளை கனவு காணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கலாம், அடுத்த நாள் என்ன சமைக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். காய்கறியெல்லாம் நைட்டே கட் பண்ண மாட்டேன். என்ன செய்யணும், அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு யோசித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு எங்கேயோ இருந்தாலும் கை ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் எல்லா காய்களும் போட்டு 1 pot ரைஸாக வச்சாச்சு. அது கூட வாழைக்காய் வறுவல். ஸோ இதை வந்து நம்ம காய்களை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம் அப்படின்ட்டோன்னா கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். சைட் பை சைட் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அப்படியே பழகிக்கணும். இப்போது நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் வணங்குறதுக்குள்ளே காய்களை கட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த வறுவல் வாழைக்காய் வறுவல் ஒன்றா போட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது டைம் ஆகும் இல்லையா, அதை திருப்பி போட்டுக்கிட்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச்சாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பட்டாணி, பாசி பருப்பு அப்படின்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ இதில் அரிசி கிடையாது. இது ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்ம ப்ரோட்டீன் ஃபுட் இது. மார்னிங் ஒயிட் ரைஸ் சேர்த்தாமல் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்டை கொடுக்கலாம். இதில் டேஸ்ட் இருக்குமா அப்படின்னா சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க. இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றலாம், இல்லை கிறிஸ்பியாக தோசை சன்னமாகவும் ஊற்றலாம், சூப்பராக வரும். சூட்டபிளான ஒரு சட்னியை வச்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதை அரைக்கிறப்போ கொஞ்சமாக சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, உப்பு சேர்த்து அரைக்கிறதுனால சீரகத்தோட வாசத்தில் செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அரைச்சதையும் சுடலாமா அப்படின்னா தாராளமாக சுடலாம், நல்லாயிருக்கும். ஓகே, எல்லாத்தையும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து, அதே மாதிரி உளுந்தங்கஞ்சியும் செஞ்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், கொடுத்து அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு கேட் பக்கம் வந்தாலே வாசனை அப்படியே இழுக்குது. என்னன்னு பார்த்தா ரோஸ் மல்லி தினமுமே 2 பூக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பட்டன் ரோஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல அடுக்காக சூப்பராக இருக்குது. வாசனையும் அப்படி தான் செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, இனி நம்ம வயிற்றுக்கும் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அதனால் உளுந்தங்கஞ்சி 1 டம்ளர் நல்லா ஃபுல்லாக ஊற்றிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த இடத்துல உட்காந்து குடித்தோம் அப்படின்னாலே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். நான் நிறைய வீடியோஸில் இது திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா. அப்புறம் ஒரு 2 நாள் லீவ் இருந்துச்சு அப்படின்ட்டு பொண்ணும் வீட்டுக்கு வந்திருக்கா. சிவன்மலை போய் அதாவது 2 பேரும் சேர்ந்து போய் நாளாகிடுச்சு. அதனால் இன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு தான் பொண்ணும் கிளம்பிட்டு இருக்கா. நான் வீக்லி 2 days ஆகுது சிவன்மலை போயிடுவேங்க. ஆனால் வீடியோஸ் தான் எடுக்கிறது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு எப்போவாவது சிவன்மலையை காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் பொண்ணு வந்தால் மட்டும் வீடியோஸ் எடுக்க சொல்லிடுறது. ஸோ சில கிளிப்ஸ் எடுத்திருக்கா பாருங்கள். சிவன்மலை போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டாச்சு, ரெஸ்ட் எடுத்தாச்சு, பொண்ணை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்தாச்சுங்க. ஈவினிங்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சிலை வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு. அதனால் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கார்டனுக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் வாங்கி அதில் இருக்கிற சின்ன டஸ்ட் எல்லாம் வந்து ப்ரஷ்ஷை வச்சு எடுத்தாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கடையில் ரொம்ப நாளாகவே இந்த சிலைகள் வந்து சேல் ஆகாமையே அப்படியே இருந்துச்சுங்க. சரி, நான் கேட்டு பார்க்கலாம், கம்மியாக கொடுங்க அப்படின்ட்டு கேட்டு பார்க்கலாம். ரொம்ப நாளாக அப்படியே இருக்குல்ல, சேலுலாம் ஆகவே இல்லையே, அதனால் கம்மியான விலைக்கு கேட்டு பார்ப்போமே அப்படின்னு தான் கேட்டு பார்த்தேன். நான் நினச்சதை விடவுமே அவங்க ரொம்ப கம்மியான விலைக்கே கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்து நம்ம கார்டனில் வச்சுருக்கேன். பாருங்கள், கண்டினியூவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிலையை க்ளீன் பண்ணிகிட்டே அப்படியே ரசிச்சுக்கிட்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா?
ஒரு காட்டில் விறகு வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே மரத்தை வெட்டி அந்த விறகை கொண்டு போய் விற்று அதில் வர்ற வருமானத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டும் இருந்துச்சு, ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல். அப்போது ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே புதுசாக ஒரு நபர் வந்து அந்த விறகு வெட்டிக்கிட்ட கேட்காங்க, நீங்கள் இன்னுமே காட்டுக்கு உள்பகுதிக்கு போனது இல்லையா? அங்கே இன்னும் விலை உயர்ந்த மரங்கள்லாம் இருக்கும், அதை வெட்டி விற்கிறப்போ உங்களுக்கு இன்னும் லாபம் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. விறகு வெட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா அதை கேட்டதையும் சந்தோஷப்பட்டு அதே மாதிரி உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த மாதிரி விலை உயர்ந்த மரங்கள் இருந்துச்சு, அதை கட் பண்ணி கொண்டு போய் விற்கிறாரு. நல்ல லாபம் வந்துச்சு. அதனால தினமுமே விறகு வெட்டிட்டு இருந்தவர் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பித்தார். ஏன்னா பணம் வந்து நல்லா வரம் காட்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்தார். அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அந்த நபர் இருந்தார் இல்லையா, அவரை பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, இன்னுமே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வெள்ளி சுரங்கம் வந்து இருக்குது, நீங்கள் அதை பார்த்தது இல்லையா? அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்ல, இன்னுமே வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதையும் அதை கேட்டுட்டு அவரும் அந்த விறகு வெட்டியும் மறுபடியும் உள்ளே போய் பார்க்குறப்போ அதே மாதிரி அவருக்கு பயங்கர சந்தோஷம். வெட்டி சுரங்கம் இருந்துச்சு, எடுத்துகிட்டு கொண்டு போய் அதை விற்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கிது. மாதத்திற்கு ஒரு முறை வர்றாரு. மறுபடியும் அந்த நபரை பார்க்குறாங்க. அவர் வந்து சொல்கிறாரு, இன்னுமே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தங்க புதையலும் இருக்குது அப்படின்னு சொன்னதையும் விறகு வெட்டி அதே மாதிரி போய் செய்கிறாரு. தங்கம் கிடைக்கிது, அதை கொண்டு போய் விற்கிறாரு. இப்போ நல்ல லாபம். 6 மாதத்துக்கு ஒரு தடவை போனால் போதும்ன்ட்டு 6 மாதம் கழித்து வர்றாரு. மறுபடியும் அந்த நபரை சந்திக்கிறாரு. அந்த நபர் சொல்கிறாரு, இன்னும் நான் ஒரு பெரிய ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? வைர புதையல் இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்த காட்டுறாரு. சந்தோஷமாக அந்த இடத்துக்கு போய் அந்த வைரத்தை எடுத்துகிட்டு போய் விற்று நல்ல ஒரு வசதியான ஆளாயாச்சு. இப்போல்லாம் விறகு வெட்டி காட்டுக்கு போகிறதே இல்லை. அந்த நபர் ஒரு நாள் வீட்டுக்கே வராரு. யார்? அந்த காட்டுக்குள்ளே பார்த்த நபர். யார் வீட்டுக்கு? விறகு வெட்டி வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம விறகு வெட்டி படுக்கையில் இருந்தார். என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்போ, நான் தினமுமே காட்டுக்கு வந்து விறகு வெட்டி அதில் சம்பாரிச்சிட்ருக்கிறப்போ உடலும் நல்லா இருந்துச்சு, வாழ்க்கையும் நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக. ஆனால் இப்போது எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் உடலில் அந்தளவு நோய்களும் வந்துருச்சு, பிபி சுகர்னு உழைக்காமல் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் கவனிக்கிறாரு அந்த நபரை. அந்த நபர் அப்படியே விறகு வெட்டி மாதிரி இருக்காரு. விறகு வெட்டி, என்ன என்னோட இளமை வயதில் நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்போ அப்போ தான் அந்த நபர் சொல்கிறாரு, இப்போவாவது உனக்கு கேட்கணும், என்னை பார்க்கணுன்னு தோணுச்சே, நான் தான் உன்னோட மனசு அப்படின்ட்டு அந்த நபர் சொல்கிறாரு. இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குங்கிறத மட்டும் பாருங்க. நமக்கு வயசு ஆக ஆக நம்மளோட மூளை கூட வந்து வயசாகி அதோட வேலைகளை மறந்து மங்கி போயிடும். ஆனால் மனசுக்கு எப்போவுமே வயசாகாதுங்க, அது எப்போவுமே இளமையாக இருக்கும். ஏன்னா மனசு வந்து எப்போவுமே கெடுதல் நினைக்காது யாருக்குமே. மூளை அப்படி கிடையாது, சில நேரங்களில் மாறிடும். அதனால எப்போவுமே மனசு சொல்கிற மாதிரி கேட்டு மூளையை செயல்படுத்துங்க. அப்போது இந்த கதையில் அவன் மனசு சொன்னதை தானே கேட்டு நடந்தான், ஆனால் கஷ்டப்படுறானே அப்படின்னா மனசை அவன் புரிஞ்சிக்கவே இல்லை, அவன் பார்க்க கூட இல்லை. அதனால தான் அதை வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனசு நடத்தின ஒரு நாடகம்தான் இது. இப்போ அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் இல்லையா? ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் வைஸாக அவன் நல்ல மனசுப்பா அவனுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவனுக்கு நல்ல மூளைன்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல மூளைன்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம மனசு அமைதியாக நிதானமாக சந்தோஷமாக ஒரு செயலை தெளிவாக செய்ய வைக்குது இல்லையா, அந்த டைமில் அந்த பாராட்டு மூளைக்கு போய் சேரும். எப்படின்னா, இவன் நல்ல மூலக்காரம்பா, நல்ல வேலை பாரு, எப்படி நேர்த்தியாக செஞ்சுருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அதுவும் வந்து மனசோட வேலை தான் அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரியறதில்ல. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் வைன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதோட மெயின்டெனன்ஸ் எப்படி அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்றுமே கிடையாதுங்க. இதோட ஸ்டெம்மில் நோட் பகுதியில் வேர்கள் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் மேலாப்பில் கட் பண்ணி அதை மண்ணில் இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேறு ஒன்றுமே தேவையில்லை. அப்பப்போ தண்ணியை மட்டும் ஊற்றுனீங்கன்னா போதும், எந்த ஃபெர்டிலைசரும் தேவையில்லை. நல்லா பொதன்னு வந்துடும். சூப்பரான ஹேங்கிங் பிளான்ட்டுங்க இது. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்மளோட நியூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.